ஹாய் எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் இதை வீட்டிலலாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிற ரசமலாய் நம்ம வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும், அதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி செஞ்சால் கரையாமல் சூப்பராக வரும்னு தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறோம். பேனில் 1 லிட்டர் மில்க் எடுத்துக்கிறோம். ஃபுல் ஃபேட் மில்க்கு நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு பக்கம் தண்ணி கலக்காத எருமைப்பால் இருந்தால் இதை 1 லிட்டர் வாங்கினா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து வரும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வர்றோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி திரிஞ்சு வருது நல்லா. இதே மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா தண்ணியெல்லாம் கீழே வரைக்கும். இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம எடுத்து இதை வடிகட்டிக்கலாம். அடியில் ஒரு வடிகட்டுறதை வச்சு ஒரு காட்டன் துணியை போட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். இதுதான் நம்ம பன்னீர்னு சொல்லுவோம். இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், நான் எல்லாமே புழிஞ்சிட்டேன் ஓரளவு. ரொம்ப இறுக்கி புளியணும்னு அவசியம் இல்லை, பன்னீருக்கு தான் அப்படி புளியணும். நம்ம இப்போ இது ரசமலாய் செய்கிறனால ஓரளவு தண்ணி இருந்தாலும் ஓகே. இதில் நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணி எதுக்குன்னா எலுமிச்சம்பழம் அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக. மறுபடியும் நம்ம இதை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கிறோம். நல்லா கேர்ஃபுல்லாக செய்யுங்க, இது நல்லா சூடாக இருக்கும். இப்போ நம்ம இதை புழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாத, இது சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வரும் இதில் சப்பாத்தி மாவு பிசையும் போது. அடுத்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த பன்னீரை நல்லா உடைச்சி விட்டுக்கிறோம். உடைச்சி விட்டுட்டு இதில் நான் இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் சூடாக இருக்குங்க, பட் இந்த சூட்லேயே நம்ம பிசையும் போது அது நல்லா சாஃப்ட் வரும். இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் விடாத நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பிசையும் போது தான் அது கையில் ஒட்டாத வரும். நல்லா இதை பிசைஞ்சு அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தெளித்து விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ பாருங்கள், கையில் ஒட்டாத மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இதை நம்ம இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம். ஓரளவு மீடியம் சைஸ் உருண்டையாகவே இதை எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். இதை நம்ம தண்ணியில் போடும்போது பெருசாகும். பாருங்கள், இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டருக்கு மேக்ஸிமம் ஒரு 10 to 11 பீஸ் வருங்க. நம்ம எடுக்கிற சைஸை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம். இந்த உருண்டை ஒரே சைஸில் இருக்கும்போது பார்த்தா அழகாக இருக்குங்க. நம்ம ஒரு ப்ரெசன்ட் பண்ணும்போது பார்த்தா நம்ம கடையில் வாங்கினதா இல்லை வீட்டில் செஞ்சதான்னு கண்டுபிடிக்காத மொழி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஷேப்பில் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா உருண்டையும் சூப்பராக செஞ்சு வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம இதை சுகர் சிரப்பில் போடுறது தான். ஒரு பேன் எடுத்துக்கிறோம். பேனில் நான் இதில் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த 3/4 லிட்டர் தண்ணிக்கு 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இதை போட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோம். இதை சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடுறோம். இதுக்கு கம்பி பதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சுகர் கரைஞ்சி ஒரு கொதி வந்தாவே போதுமாக இருக்கும். சுகர் கரைஞ்சிருச்சு, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸை இதில் நம்ம போட போகிறோம். இதை கரெக்டாக பிசையால இல்லை தண்ணி எச்சா போச்சுனாலோ இது கரைய ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம எந்த அளவு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்தளவு இது நல்லா வரும். பாருங்கள், இதை நான் இதை போட்டிருக்கேன்.
இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இதை அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு இதை கொதிக்க விட்டுருங்க. அந்த டைமில் நான் இன்னொரு பேன் எடுத்துக்கிறேன். இன்னொரு பேனில் நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இதுக்கும் நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். இந்த பாலை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை சுண்ட காய்ச்சணும். இப்போ நம்ம 1 லிட்டர் பால் எடுத்தாச்சு. அதில் நான் இதில் மறுபடியும் ஒரு 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கரைய விடுவோம். இந்த டைமில் நம்ம பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் குங்குமப்பூவும் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுறேன். இதுதான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க குங்குமப்பூ. முடிஞ்ச வரைக்கும் இதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா கொதி வர வர பாருங்கள், அந்த குங்குமப்பூ கலர் எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள். இதுதான் இதுக்கு கலர் கொடுக்குறதே. இந்த டைமில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கூடவே இருந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இந்த மாதிரி சிம்மில் வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா சுண்ட காஞ்சிரும் பால். இந்த டைமில் 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நம்ம சின்னதாக போட்டது சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த 15 to 20 மினிட்ஸில் பாலும் நல்லா நம்மளுக்கு சுண்ட காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் அந்த பால்ஸை ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நான் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டா நம்மளுக்கு பாலும் கெட்டி ஆகிடும். அந்த நல்லா அந்த ரசகுல்லா அந்த மில்கில் போய் ஊறிடும். நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் இப்போ சர்வ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சூடாகவே எடுத்து காமிக்கிறேங்க. பட் இது ஒரு 4 ஹவர்ஸ் ஊறுச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதாங்க, சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.